அணுவின் எலக்ட்ரான் சுழற்சி. ஒரு எளிய விளக்கம். எலக்ட்ரான்கள் அணுக்கருவைச் சுற்றி எப்படி சுழல்கின்றன என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? அது ஒரு மர்மமான விஷயம், ஆனால் புரிந்து கொள்வது மிகவும் சுலபம். வாங்க, அதைப் பற்றி தெரிஞ்சிக்கலாம். அணுக்கரு என்பது அணுவின் மையம். புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்கள் இதில் உள்ளன. எலக்ட்ரான்கள் எதிர்மறை மின்னூட்டம் கொண்டவை. அவை அணுக்கருவைச் சுற்றி ஒரு குறிப்பிட்ட பாதையில் சுற்றுகின்றன. எலக்ட்ரான்கள் அணுக்கருவைச் சுற்றி ஏன் சுற்றுகின்றன? நேர்மறை மற்றும் எதிர்மறை மின்னூட்டங்களுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசையே காரணம். இது சூரியனைச் சுற்றி கிரகங்கள் சுற்றுவது போன்றது. எலக்ட்ரான்கள் குறிப்பிட்ட சுற்றுப்பாதைகளில் மட்டுமே சுற்ற முடியும். ஒவ்வொரு சுற்றுப்பாதைக்கும் ஒரு குறிப்பிட்ட ஆற்றல் நிலை உண்டு. அணுக்கருவுக்கு அருகில் உள்ள சுற்றுப்பாதைகள் குறைந்த ஆற்றல் நிலையைக் கொண்டிருக்கும். எலக்ட்ரான்கள் ஒரு சுற்றுப்பாதையிலிருந்து மற்றொரு சுற்றுப்பாதைக்கு தாவ முடியும். ஆற்றல் அதிகரிக்கும்போது எலக்ட்ரான்கள் வெளிப்புற சுற்றுப்பாதைக்கு நகரும். ஆற்றல் குறையும்போது அவை உள் சுற்றுப்பாதைக்கு நகரும். எலக்ட்ரான் சுழற்சி வேதியியல் பண்புகளை தீர்மானிக்கிறது. அணுக்கள் எவ்வாறு ஒன்றிணைந்து மூலக்கூறுகளை உருவாக்குகின்றன என்பதை இது விளக்குகிறது. இது நவீன தொழில்நுட்பத்தின் அடிப்படை. இப்போது உங்களுக்கு எலக்ட்ரான் சுழற்சி பற்றி ஒரு தெளிவான புரிதல் இருக்கும் என்று நம்புகிறேன். மேலும் அறிவியல் வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவிக்கவும்.